சரி, இப்ப நான் கேட்க போற கேள்வி நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வின்னு சொல்லலாம். திருமண பொருத்தம் பத்தி தான் சார். என்னென்ன திருமண பொருத்தம் இருக்கு, எத்தனை திருமண பொருத்தம் இருக்கு, அதை எப்படி பாக்குறாங்க சார்? இதனால் பல பேர் பயனடையக்கூடிய ஒரு அருமையான கேள்விமா. இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு நட்சத்திரத்தை வச்சு 10, 12 அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாகவே இது நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறது ஒரு 100க்கு ஒரு 20% ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு 80% லக்கணத்தை வச்சு மட்டும்தான் பார்க்கணும். இது சில கால மாற்றத்தால் இது நிறைய அழிஞ்சிருச்சு. இப்போ அது எப்படி அது உண்மைத்தன்மை அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதன்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமண பொருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12ல் இந்த 12 பொருத்தம் மொத்தம் இந்த 12ஐயும் இந்த 12 கட்டத்தை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் இந்த திருமண பொருத்தத்தை பார்த்தாங்க. அந்த அமைப்புகளில் முதல்ல நாம் தின பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னோம்னா காலபுருஷ லக்கணத்துக்கு சிம்ம லக்கணமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இது தின பொருத்தம் அப்படிங்கிறது அமைப்பு. தினம்னா என்ன அப்படின்னாமா உயிர், லக்கணம்னா உயிர் தான். உயிர் அதே போல் மனிதனோட நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய ஒரு அமைப்பு. நோய் எதிர்ப்பு சக்தினா அவங்களுக்கு ஒரு வலிமையான உடலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த தின பொருத்தம் இருக்கும்போது அவங்க வாழ்க்கை தினம் அவங்களுக்கு நிறைவு நிம்மதியை கொடுக்கும். இதே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு மனிதனை கட்டும்போது தினம் அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு போராட்டமாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் தினம் ரொம்பவே முக்கியமான பொருத்தம். இந்த லக்கணத்தை முதல்ல எப்பயுமேமா ஒரு ஜாதகத்தை நம்ம பொருத்தம் பார்க்கும்போது ஆண் கிரகம் பெண் கிரகம்னு அதை பிரித்து பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த லக்கணத்தைப்படியே நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும். அந்த அமைப்பில் நம்ம பார்க்கும்போது இப்போ உதாரணம் ஒருத்தருக்கு சிம்ம லக்கணம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு 6, 8 எந்த அமைப்புகளையுமே அவங்க சேர்த்துடக்கூடாது. ஒரு சிம்ம லக்கணம் அப்படிங்கும்போது எதிர்பார்க்க 6வது லக்கணம் மகர லக்கணமாக இணைக்கக்கூடாது. அதுக்கு அப்பாற்பட்டு இது 6, 8ங்கிறது அவங்களுக்கு சஷ்டாஷ்டக தோஷம் சொல்லுவாங்க. இதே போல் ஒரு 8 இணைக்கலாம். சிம்மத்திலேருந்து 8 இது அணுகலாம். ஏன்னா அந்த சூரிய பகவானுக்கு குரு நட்பாகிறார். இது ஒரு 50% ஏற்றுக்கலாம். ஆனால் சூரியனுக்கு சனி 6ஆவதாக இருக்கலாம். 6, 8 வரும்போது இது அறவே இணைக்கக்கூடாது. அதே அமைப்புகளில் இந்த லக்கணத்திற்குரிய முதல்ல எடுத்தோம்னா இந்த லக்கணத்தில் யார் இருக்கிறா, அவங்க லக்கணத்தில் யார் இருக்கிறா, அவங்க 2 பேர் நட்பு கிரகமா, இல்லை அதன் அடிப்படையில் அடுத்த கட்டம் இந்த அதிபதி எப்படி, அந்த அதிபதிக்கு என்ன அமைப்பு பொருத்தங்கிற பார்த்து ஒரு லக்கணத்தோட அடிப்படையில் தான் இந்த தின பொருத்தத்தை நம்ம நிர்ணயிக்கணுமா. இப்படி ஒவ்வொரு அமைப்புகள்லையுமே இதை நம்ம நிர்ணயிக்கணும் தான். இப்போ உதாரண லக்கணத்தில் சூரியன் இருந்தால் இன்னொருத்தர் சந்திரன் இருந்தால் அது ஒரு விசேஷம். அதே போல் அந்த ஆதிபத்தியத்தோட இதே அமைப்பில் இங்கே சூரியன் இருந்து ஒரு அமைப்புக்கு அவங்களுக்கு சனி இருந்தால் அவங்க 2 பேருக்குமே அந்த ஒத்துப்போகாத தன்மையை கொடுக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தின பொருத்தம் இதன் அடிப்படையில் தான் முடிவெடுக்கணும். அடுத்து கண பொருத்தம் அப்படின்னா கணம்னா ஒன்றும் இல்லாமல் கணம்னாவே மரியாதை கௌரவம். இப்போ சொல்கிறோம்னா கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னுட்டு கணம்னா அந்த மரியாதை. ஒரு மனிதனுக்கு இது வாக்குஸ்தானம்னு பேர் லக்கணத்துக்கு 2ல். ஒரு மனிதனுக்கு அந்த மரியாதைங்கிறது அந்த 2ஆம் இடத்தை வச்சு வர்றதான். 2ஆம் இடம் ஒன்று கல்வி, இன்னொன்று செல்வம், அந்த தனஸ்தானம். அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மரியாதைங்கிறதே அதை வச்சு வர்றது தான். அதனால தான் வள்ளுவரே சொல்கிறாரு, நகை ஈகை இன்சொல் இகழாமை இன்னான்கும் வகை என்ப வாய்மை குடிக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அவன் வாயை வச்சு தான் அவன் வாய்மைக்குள்ளே பிறந்தவங்கிறதே நிர்ணயிக்கிறார். அப்போ அந்த வாக்குஸ்தானத்துக்குரிய அந்த கணப்பொருத்தான் நம்ம இங்கே தான் பார்க்கணும். அதே அமைப்பில் தான் இங்கே ஒருத்தருக்கு காலகட்டம் சூரியன் இருந்தால் மற்றொரு சந்திரன் இருந்தால் இது ஓகே. இதே சனி இருந்தால் பகைக்கிரகங்கள்னு இருக்குமா, அது எல்லா ஜோதிடருக்கும் தெரியும். காலகட்டம் நட்பு பகைன்னு அதன் அடிப்படையில் வச்சு தான் இந்த கணப்பொருத்தத்தை நிர்ணயிக்கணும். இதன் அடிப்படையில் ரொம்ப 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 அதை மார்க்கு கிரேடாக நம்ம இது பண்ணலாம். இப்போ முழுமையாக இருந்தால் 1 மார்க், மத்தியமாக இருந்தால் 1/2 மார்க், இன்னும் கொஞ்சம் லோவாக இருந்தால் 1/4 மார்க். இப்படி மார்க் அடிப்படையில் தான் நீங்கள் 12க்கு இத்தனை பொருத்தங்கிறத பிரிக்கணும். அப்போ கண பொருத்தங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில் அவர் எப்படி குடும்பம் பண்ணுவார், சமுதாயத்தில் எந்த கௌரவத்தோட பாருங்கிறது கண பொருத்தம் இந்த 2ஆம் இடத்தை வச்சு தான் முடிவு செய்யணும். 3ஆம் இடம் இது காலகட்டத்தில் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், இது போகஸ்தானம்னு பேர். இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறதே இதன் அடிப்படையில் இங்கே வச்சு தான் பிரிக்கணும். அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்குரிய அமைப்புகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்களோட காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது, சூரியன் இருக்கா, இன்னொருத்தர் சந்திரன் புதன் ஏற்றுக்கலாம். இதே சனி இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பிதம் கொடுக்காது. இது அந்த காரக இடத்தையும் பார்க்கணும், காரக அதிபதியும் பார்த்து தான் இந்த 3ஆம் இடத்துக்குரிய போகஸ்தானத்துக்குரிய யோனி யோகத்தை இதில் தான் நிர்ணயிக்கணும். அடுத்து 4வது என்னம்மா, இதுதான் ராசி பொருத்தம். 4வது இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களோட கிரகம் தம்பதிகளோட மன ஒற்றுமையை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த ராசி பொருத்தம் சாதாரணமாக ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களோட காலகட்டங்கள். இந்த 6, 8க்குரிய ராசி முதல்ல சொன்னது தான். இந்த 6வது ராசியை 8வது ராசியை நம்ம இணைக்கும் போது அனுகூல சஷ்டாஷ்டகம் இணைக்கலாம். சஷ்டாஷ்டகம் பகை அமைப்புனா அதை இணைக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான பொருத்தங்களை. எல்லாத்துலேயும் இந்த ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியமானது தான். அதனால் ராசி பொருத்தம் முறையாக இருக்கும்போது அந்த தம்பதியர்களுக்குள்ள நல்ல மன ஒற்றுமையோட நல்ல நிறைவு நிம்மதியான ஒரு
யோகத்தை கொடுக்கும். இப்போ 5வது பொருத்தமா இதுதான் புத்திரஸ்தானம். இந்த அமைப்புகளில் தான் இது மகேந்திர அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், மகேந்திர பொருத்தம். இந்த மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த குழந்தையோட யோகத்தை பற்றி நிர்ணயிக்கிறது. இது அதே மாதிரி தான் நான் சொன்ன காரகிரகங்களை வச்சு தான் இந்த 5ஆம் இடம், 5ஆம் ஆதி, இந்த நட்பு பகை, இதை வச்சு தான் இந்த 5ஆம் இடத்தை நம்ம இதை பிரிக்கணும். அடுத்து 7வது பொருத்தமா, 7வது பொருத்தம்னு எடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு பொதுவாக வேதை பொருத்தம். வேதை அப்படிங்கிறது அந்த தம்பதியருக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு நல்லுறவை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அமைப்புகள்லையும் அவங்களுக்கு பகை நட்பு அமைப்பை வச்சு தான் பிரிக்கணும். இந்த அமைப்புகளில் உதாரணம் எடுத்தோம்னா அந்த 7ஆம் இடத்துக்கு இவங்களோட கிரக அமைப்புகளில் பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த வேதை பொருத்தம் வந்து இயல்பாகவே ஒன்று கூடு பகை அப்படிங்கிறது மாதிரி இது சில அமைப்புகள் இருக்குமா. வேதையில் பார்த்தோம்னா உதாரணம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த அமைப்புகளில் இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துக்கு 8ஆம் இடம் இங்கே இருக்கும். அஸ்வினிக்கா இங்கே காலகட்டங்கள், இந்த கடைசி நட்சத்திரம் கேட்டை, இது வந்து வேதையாகும். அடுத்து இங்கே பரணியா அனுசம் வேதையாகும். அடுத்து இங்கே கிருத்திகையா விஷாகம் வேதையாகும். இப்படி தான் எல்லாத்தையுமே பிரித்து வச்சான். இதை பார்க்கும்போது தான் ரச்சுவே இதன் அடிப்படையில் தான் அந்த 6, 8க்கு அடிப்படையில் தான் அந்த நட்சத்திரங்கள் வந்தால் கூட அவங்க ஒதுக்குனது காரணம் அதுதான். இந்த பரஸ்பரமாக 7ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு 3, 7, 12 ரொம்பவே முக்கியமானது. அந்த அமைப்பில் இல்லற வாழ்க்கையோட இன்ப சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம். இதை தான் சுருக்கமாக 7ஆம் பொருத்தம் கூட சொல்லுவாங்க. இதை சரியாக ஒரு பக்கம் அமையாத பட்சத்தில் அவங்க இவரோட சரியான 7ஆம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த 7ஆம் பொருத்தம் இயல்பாகவே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த வேதையிலேருந்து தான் வந்துச்சு. வேதை அப்படின்னா துன்பம்னு பேர், ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொள்வதுன்னு பேர். அதனால இந்த வேதை பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம், அந்த 7ஆம் பொருத்தம். இதன் அடிப்படையில் நான் சொன்னதுதான். இங்கே ஒரு என்ன கிரகம் இருக்கோ, உதாரணம் இந்த இடத்துக்கிட்டாங்க ஒரு ராகு இருக்குன்னா மற்றொரு கேது இருக்கணும். அந்த மாதிரி அவங்க நட்பு கிரகங்களாக இருக்கும்போது அவங்க தம்பதியருக்குள்ள பரஸ்பரமான உறவுகள் நல்லிணக்கமாக இருக்கும். அதுதான் விஷயமா. இதற்கு அப்பாற்பட்டு 8வது பொருத்தம். இந்த 8ஆம் இடம் தான் பொதுவாக மாங்கல்ய ஸ்தானம். இதுதான் ரச்சு பொருத்தம்னு பேர். இந்த ரச்சு பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சரடு பொருத்தம் சொல்லுவாங்க. அதுதான் தாலி பொருத்தம். இந்த அமைப்புகள்லையும் காலகட்டங்கள் இந்த ரச்சு ஒவ்வொரு வகையான அமைப்புல இருந்தாலும் நான் இந்த அமைப்பு தான் இந்த 7ஆம் இடத்து பரஸ்பரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இங்கே பார்த்தோம்னா புதனும் கேது இந்த மாதிரி நட்சத்திரத்திலே கொண்டாடுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி கிரக அமைப்புகளில் இவங்க யார் நல்லவங்க இருக்காங்களா, இவங்க ஆயுள் நிர்ணயம் என்ன, இவங்க 2 பேருக்கு இது ஒத்து போகுதான்னு அந்த 8ஆம் இடம் ரச்சு வச்சு ரொம்ப முக்கியத்துவமாக இந்த இடத்த வச்சு நம்ம நிர்ணயிக்கப்படும். அடுத்து இதுக்கு அப்பாற்பட்டு 9ஆம் இடம், இது பேர் இஸ்திரி தீர்க்கம் சொல்லுவாங்க. அதாவது உதாரணம் ஒரு ஜாதகத்திலேயே 7ஆம் இடம் 8ஆம் இடம் கெட்டாலும் 9ஆம் இடம் வலுப்பெற்றால் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ வாழ்க்கையில ஒரு வசந்த பாக்கியமான யோக வாழ்வு கிடைக்கும். இது பேர் 9ஆம் இடம்னு பேருமா. உதாரணம் 9ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருந்தா அவங்களுக்கு பொதுவாக என்னன்னா தாலி பாக்கியம் நல்லா இருக்கும், தீர்க்க சுமங்கல் யோகம்னு பேர். அதனால தான் 7, 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் வளர்த்தா அவங்க வாழ்க்கை வசந்தங்கிறது அதை வச்சு சொன்னது மட்டும்தான். அதனால தான் இந்த பாக்கியத்தினால தான் இன்னைக்கு அவள் தாலி பாக்கியம் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னா கூட இதுதான் தாலி பாக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம். அதனால இந்த இஸ்திரி தீர்க்கம் இதையும் அதை அடிப்படையில் தான் வச்சு முடிவு எடுக்கணும். 10ஆம் இடங்க, 10ஆம் இடம் என்னங்க, ஒரு அமைப்புக்கு ராசி அதிபதியை சுட்டி காட்டக்கூடிய இடம் இந்த இடம் தான். ராசி அதிபதி அப்படின்னம்னா அவங்களோட வம்ச வாரிசு, வம்சம் எப்படி தலைக்குங்கிறத பார்க்கணும். 2வது இன்னொன்று சொல்லுவாங்க சம்மந்தி பொருத்தம்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் ஒரு மனித வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மாமியார் ஸ்தானம்னு பேர். மாமியார் ஸ்தானம், மாமியார் ஸ்தானத்து 7ஆம் இடம் நம்ம தாய் ஸ்தானம். பொதுவாக இந்த 2 உறவுகளை வந்து முதல்ல இந்த மாமியார் உங்களுக்கு நல்ல ஒரு மருமகள் மாமியார் நல்ல பேர் எடுத்துட்டாவே அவங்க சம்மந்திகளுக்குள்ள நல்ல உறவு அருமையாக அமைஞ்சிடும். இப்போ ஒருத்தர் கட்டி கொடுக்குறோம், என் பொண்ணு நல்லா வச்சிருக்கா அப்படிங்கும்போது அவங்களோட பரஸ்பர உறவுகள் நீடிக்கும். அந்த அமைப்பில் சொல்றதுமா இதுதான் வாரிசு பாலை வச்சு குறிக்கிறது, மரத்தை குறிக்கிறது. மரத்தோட அமைப்புகளில் பார்க்கும்போது இவங்க 5ஆம் இடமும் இந்த 11ஆம் இடத்துக்கும் வாரிசை குறிக்கும். இது அந்த அமைப்பு. 12ஆம் இடம் அப்படி இருக்கும் வசியப்படுத்தல். இதுதான் வசிய பொருத்தம்னு பேர். அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த 12ஆம் இடம் கால் தான், இதை வச்சு தான் கால் கட்டே முன்னைக்குது. அந்த அடிப்படையில் 12ஆம் இடம் வசியத்தை அமைக்கும். இப்படி அமைப்புகளை பொருத்தம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் வருத்தம் இல்லாத நல்ல வாழ்க்கை அமைக்குமா. அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்பு. நட்சத்திரப்படி லக்கணப்படி இப்படி பார்க்கும்போது விசேஷமான அமைப்பாக வாழ்வாங்க. சார், திருமண பொருத்தம் பத்தி விரிவான விளக்கத்தை சொல்லி நேயர்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். நன்றி. நன்றிமா.